போது என்றோ கையா வீட்டில் வேலை செய்யக்கூடிய அநேக விதமான நறுமணங்களை கொண்டு வந்து நாங்கள் காலத்தை கொட்டி மண்ணில் கழுவி வட்டார கட்டி அம்மா தாயே
நான் வீட்டிலே செய்து கொண்டிருந்தேன். நாங்கள் அழைப்பித்த காரணம் ஓடி வந்திருந்தாயே. அம்மா இந்த தினத்தை நமக்கு ஒரு கிராக்கி. என்னம்மா அவருமே நிறைய பொருள் இருக்குது. இந்த பானகத்தை கையில் மாற்றி ஆகாய பூமி பூமி ஆகாய தலையிலோ சுத்துதே. குடுக்கக்கூடிய பொருளா மயக்க தெரியுமா கேக்குற பொருளா கொடுத்தாலும் மயக்க தெரியும் மாற்றி வந்து கொடுப்போம். இதெல்லாம் காட்டி கொடுத்தீங்கன்னா அப்ப பத்தினிவா
காதுல போட்டு வெள்ளக்கல்லு கடுக்க துளசி ஆபரணம் என் மடியினில் இருக்கின்றேன் மார்பில் அணிந்திருந்த மாணிக்க புடனும் எப்படி தெரியல எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. பாத்ரூம் கதவு இல்ல, நாங்க ஸ்கிரீன் கட்டி விடுவோம். உள்மாவோட கீழ்த்தி பிச்சுன்னு வச்சுக்கலாம், கம்பெனி இருப்போம். அதுவும் இல்ல, தலானிக்கு வரைய தச்சு போடுவோம். அதுதான் ஏது கேள்வி. சுத்தமா படுத்தமா போனமான்னு இருக்கணும். கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி இல்ல, உள்ள கீழ்ச்சி போனா தப்பு இல்ல இல்ல கையில ஓட்டுற மிஷின்ல வச்சு தைக்கிறது, வந்து கட்ட ஊசியால தைக்கிறது. நிலை இருக்கின்ற இது ஒரு கேட்ட பொருள் அல்ல. எங்க அம்மா எனக்கு போட்டு அழகு பார்த்த பொருள் கழட்டி கொடுத்தாங்க. இந்த முகத்தில் இருக்க வீசிய எப்படி திரேகத்துல பிறந்தது எப்படி தர முடியும்? நானா அவருக்கு அதே வேலை போட்டு கொளுத்து விட்டு பணமட்டை போட்டு கொளுத்து விட்டு கோட்டத்தில போட்டு பொண்டு வர்றவங்க. இவன் கடை போட்டு கண்டுட்டு உள்ள அது என்னால எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. மாப்பா கேட்டத பையன் கொடுக்க முடியல. போயிட்டே கோட்டை பொருள்லாம் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? என்ன இருந்தா நல்லா புரியுதா? இது மேலதான் எனக்கு ஆசை இருக்கு கூட ஒண்ணு. அதே கொடுக்க முடியும். சிறந்த ரகுநாரி மேடல என் கையில 10 பைசா ஆட்டமில்னு சொல்லி உட்கார்ந்து வந்தேன். உண்மையை சொன்னேன். உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா சொன்னதா இருக்கட்டும். உங்களுக்கு புத்தி போச்சு. எப்படி நம்ம போறவ தாய் சுட்டு போறமே, தாய் சும்மா இருப்பாளா? அவ தொழில் என்ன? காசு பறிக்கிறது, பணம் பறிக்கிறது வேலை. நம்ம கூப்பிட்டு எங்க புத்தி எங்க போச்சு? ஏன் வரணும்? சொல்லுங்க. எங்க அம்மா எனக்கு போட்ட அழகு போட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு
இப்ப கெட்டியில கோப்பு கூட என் வீட்டுல நான் கொடுக்க முடியாது. ஒரு தாஜ் வீட்டுக்கு போனாலும் எத்தனை பேர் வருவாங்க? 2 பேர் வருவாங்க. 2 பேர் வருவாங்க. இது நிறைய பேர் வருவாங்க. நம்ம கணக்கெடுக்க உங்க வேலை இல்ல. எங்க வீட்டு 1000 வாடிக்கையில வருவாங்க. வந்ததை கேட்டா கொடுத்தா கூட. இல்லன்னா போய் வந்த வழியை பார்த்து கிளம்பு. என்ன சொல்லி ஆட்டிட்டு வந்தீங்களோ வச்சிருந்தாங்க. சொல்லி ஆட்டி வந்து அதை பார்க்காத ஏப்பா இது மட்டும் வைங்க. ஐயா இங்க போய் கேட்பாங்க. இங்க ஆர்கெஸ்ட்ரா நடந்துது. அந்த ஸ்டேஜை பிரிச்சிருப்பாங்க. இதுல மேடோட பஸ் ஏறி அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க. என்கிட்ட இருந்த பொருள்லாம் இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வழி காட்டுறேன் எனக்கு போறதுக்கு. ஆமா ஒன்னு பாண்டு வாங்கிட்டுமா பாண்டு கொடுத்துருமா வா தாஜி ஒண்ணுல இவங்கிட்ட இருந்த பொருள்லாம் வாங்கிட்டோம். இவங்கிட்ட இந்த பக்கம் ஒண்ணு இல்ல வெங்க போயா நம்ம அரமல்ல இவனுக்கு என்ன வேலைன்னு நாய் துரத்துற மாதிரி துரத்துறீங்க. என்கிட்ட இருந்த பொருள்லாம் கேட்ட வாங்கிக்கிண்டோம் என்று என்கிட்ட இருந்த பொருள்லாம் வாங்கிட்டீங்க. ஆமா ஆனா என் கூட ஆசையை காட்டி மோசம் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆனா என் கூட மந்திரக்கார ஒருத்தன் வந்திருக்கான். அவன் உங்களை என்ன பண்ணுவான்னு தெரியுமா? உங்களை அதிகமாக புதுசா விட்டு போறேன். ஆமா எதுவுமே உங்களை பண்ணல. என்ன நீ பண்ண முடியாது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அவன் அப்படி அல்ல. உங்களை 2 பேர்த்தையும் அப்படி நிக்க வச்சு உங்க அம்மா வத்துல பிறந்து போய் எப்படி பிறந்தீங்க? அம்மனை கட்டியா பணியாரத்தை காட்டிக்கிட்டு பிறந்திருப்பீங்க. அப்படி சொல்லாத இருக்கு. அது போல நிறுத்தி உங்களை பாத்துக்கிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஐயா அவன் நக்கறதோட போச்சா அவன் கட்டி எடுத்து அறுக்கவும் போறான். எங்க பழக்க போறான். என்ன ஒரு 7 பிராமணர் வந்தாரு. அதால புடிக்கிட்டீங்கள இருந்தலாம். என்ன வையாதீங்க, ஏசாதீங்க, என்ன பேசாதீங்க. என்ன ஐயா நீங்க வந்து பந்தியில வந்து பருப்பு வைக்கணும், ஒரு வெண்ணெய் வைக்க வேணாம். வந்ததை பார்த்து இந்த பாரு இங்க வா, ஏன் நின்று மாதிரி மாதிரி பாருங்க வா. உடனே என்ன அப்படின்னு கேக்குறேன். உரிச்ச போய் அது உருவிட்டு விட்டுதான் போ. யாரோ
வயசு எப்படி பண்ணுறது? இங்க வாடி. இந்த ஆளுக்கு ஒரு கடு எத்தனை வச்சோம், வரவனுக்கு வர முத்தாளுக்கு ஒரு நிலத்தை வச்சோன்னா அந்த சாணம் இதே நக்கி எடுப்பாங்க. ஒண்ணு இல்ல ஏதாவது போட்டோம் ஆ. இந்த ஆள் போட்டோம் நம்ம தாய்க்கு வேண்டிய இன்ன வரைக்கும் போய் காசு வேணாம் பணம் வேணாம் அது வேணும்னு சொல்லி ஆளுக்கு வந்தாங்க. ஏய் அப்பா அப்படின்னா இங்க ஏன் நான் அப்படின்னா காசு பணம் வேணும்னு அப்படி இல்ல நீ சும்மாவா ஆளாதான் வந்த நான் வேலை வச்சேனே உனக்கு தானே அறுப்படுத்துது. விட்டால ஒரு இதுல ஓடல நீ போய் வேணாச்சு ஓடு விட்டு போடுற ரயில் அதுல ஓடும்.